வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில ஏப்ரல் 14 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை கூப்பிடுறாங்க. ராஜா இங்கே வாங்க அப்படின்னு. அப்போ ராஜா வந்துட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ள, மயில் வாகன மாப்பிள்ளையும் கூப்பிட்டுறேன் அப்படின்ட்டு அவங்களையும் கூப்பிடுறாங்க. அப்போ மயில் வாகனம் இங்கேருந்து வந்துட்டு, அத்தை சொல்லுங்க அத்தை, ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாரையுமே கூப்பிட்ருக்கீங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள, ரொம்ப முக்கியமான விஷயந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன்ன, உங்களையும் ரோகிணியையும் ஹனிமூனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. இப்போ நம்ம ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகியிருக்குல்ல, அதனால அவங்க 2 பேரையும் உங்கள் கூட சேர்த்து ஹனிமூன் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சியாகி சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா கொஞ்சமாவது ரேவதியோட மனசை யோசனை பண்ணி இதையாவது பண்ணியா? அவளுக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் அவளுக்கு இந்த சாந்தி முகூர்த்தத்துலேயும் விருப்பம் இல்லை, அதையும் ஏற்பாடு பண்ணேன்னு இப்போ ஹனிமூனுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன். கொஞ்சமாவது ரேவதி கிட்ட உனக்கு இதில் விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீ கேட்கவே மாட்டியா? சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, இங்கே பாரு சந்திரா, இவங்க சின்ன பிள்ளைங்க, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். நீ இதெல்லாம் தலையிட வேணாம். என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இது கேட்டதோட நம்ம சந்திரா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இந்த ஏற்பாடுகள் எதுவும் வேணாம் மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஏன் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு கேட்பீங்க. இப்போ என்னோட பெரிய மாப்பிள்ளை கேட்டாருல்ல, ரோகிணிக்கு அவங்களுக்கும் நான் ஹனிமூன் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு, இப்போ ஒரு குறையாக வந்து நிற்கிதுல்ல, அது அப்புறம் வந்து நின்றுடக்கூடாது, அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ணுறேன். இதை கேட்டதும் மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க ராஜா மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க, அத்தை என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதையெல்லாம் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அத்தை எல்லா ஏற்பாடுகளையும் கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் அமைதியாக இருக்காரு. அதே நேரம் சந்திரா நினைக்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நம்ம ரேவதி கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேராக ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி நீ அந்த டிரைவர் கூட வாழ விருப்பமே இல்லை, அவன் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் அங்கே அந்த டிரைவர் என்ன பண்ணுறான் தெரியுமா? உங்கள் அம்மாவோட காசில் ஹனிமூன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ரேவதி இதெல்லாம்? இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, என்ன சித்தி சொல்கிறீங்க, அம்மா இந்த ஏற்பாடு பண்ணாங்களா? சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, உங்கள் அம்மா இப்போ எல்லாம் உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படுறது கிடையாது. அந்த டிரைவர் பையன் நாசுக்காக போயிட்டு அக்காக்காரிக்கிட்ட சொல்லிட்டான். இப்போ அக்காக்காரி ஹனிமூன் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டா. உன்னால இனிமேல் எதுவும் பண்ண முடியாது ரேவதி. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ கார்த்தி ரூமுக்குள்ளே வந்ததோட சந்திரா கார்த்தியை பார்த்ததோட அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சரி ரேவதி, இதுக்கப்புறம் இந்த ரூமில் நான் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால நான் போகிறேன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. கார்த்தி ரூமுக்குள்ளே வந்ததோட ரேவதி சரியான கோவத்தில் நேராக கார்த்தியை பார்த்து, எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கேட்காம நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுவ? அதுக்கு கார்த்தி கேட்குறாரு, நான் என்ன ஏற்பாடு பண்ணேன்? ரேவதி கேட்குறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி பேசுகிற, அம்மா கிட்ட போயிட்டு நாசுக்கா ஹனிமூன் ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இதுக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாமே உங்கள் அம்மாவோட ஏற்பாடு தான், என்ன போயிட்டு தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. ஸோ இதை கேட்டதும் அந்த ரேவதி சொல்கிறாங்க, போதும்பா, நீ ஏற்கனவே நடித்து நடித்து என்னை எப்படி ஏமாத்திட்டேன், நான் ஏமாந்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட பேசுகிறது கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை, நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகியாக இருப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. கார்த்தி சொல்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட போராடி என்ன பண்ண போகிறேன், சரி நீ என்ன வேணாலும் என்னை பற்றி தவறாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு பாயை எடுக்கிறாரு. ரேவதி கேட்குறாங்க, எப்பா நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளையில நீ ஏன்ப்பா கீழே படுத்து தூங்க போகிற? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, என்னோட விருப்பம், நான் கீழே படுத்து தூங்கிக்கிறேன், நீங்கள் தானே இந்த வீட்டில் உள்ள பொண்ணு,
நீங்களே இதுல படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கீழே பாய் விரிச்சு போட்டு படுக்கிறாரு. ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு இப்படியெல்லாம் நடிக்கிறான், இந்த வீட்டுக்குள்ள நடிச்சு வந்து எங்க அம்மாவையும் ஏமாத்தி இப்படி என்னையும் கல்யாணம் பண்ணிட்டான், இவனை சும்மாவே விடக்கூடாது, எத்தனை வருஷம் ஆனாலும் இவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன், இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்ப ரேவதி ரொம்ப கோவமா வெளியில வரும் பொழுது இன்னொரு பக்கம் சந்திரா நேரம் மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோனை பார்த்துட்டு என்ன இது, ரொம்ப நாள் கழிச்சு அக்கா ஃபோன் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் அந்த சாமுண்டீஸ்வரி மேல கேஸ் கொடுக்க சொன்னாங்க, நானும் கொடுத்தேன், ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல திட்டு வாங்கினது என்னமோ நான் தான், சரி இருந்தாலும் என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சந்திரா, என்ன மேடம் ஆச்சு? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இங்க பாட்டுக்கும் சாமுண்டீஸ்வரி அக்கா அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே போறா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க, மாயா கேட்குறாங்க, இங்க பாருங்க, நானே மகேஷை காணோம் அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கேன், நீங்க சொன்னதுனால தான் அந்த சாமுண்டீஸ்வரி மேலே நான் போயிட்டு கேஸ் கொடுத்தேன், கடைசியில் அந்த இடத்துல அவமானப்பட்டது என்னமோ நான் தான், அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயும் கண்டிப்பா என்னால அவங்க நீங்க சொன்னதுனாலையும் ரேவதியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பேராசையினாலையும் தான் நான் நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை, இங்க பாருங்க மேடம், நான் எப்படியாவது மகேஷை கண்டுபிடிக்கணும், அதோட நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, சரி அந்த டிரைவர் பையன் திட்டம் போட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கானே, அவனை பழி வாங்கணும் அப்படின்லாம் உனக்கு தோணலையா? மாயா கேக்குறாங்க, நான் எப்படி மேடம் பழி வாங்க முடியும், அதான் ரேவதிக்கும் அந்த டிரைவர் பையனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமே கடவுள் விட்ட வழிதான், நான் காலம் ஃபுல்லா ஏழையாவே இருக்கணும் அப்படின்னு இருக்கு. சந்திரா சொல்றாங்க, ஏ மாயா என்ன பேசுற, நீ இப்ப நினைச்சா கூட அந்த மகேஷ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஏன் ஊர் உலகத்துல நடக்கலையா, முத புருஷன் பிடிக்கல அப்படின்னா அவனை விவாகரத்து பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆகிருச்சு, ஏன் நீயே என்ன பண்ண, உன் புருஷன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு அவனை கொன்னுட்டு மகேஷ் கூட வாழ்ந்துகிட்டு இல்லையா, அதே மாதிரின்னு இதையும் நினைச்சுக்க. மாயா கேக்குறாங்க, எப்படி ரேவதி எப்படி ஒத்துப்பா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஏன்னா அவ அந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் மேல கோவத்துல இருக்கா, அவனை எப்ப வேணாலும் அந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கா, நீ நினைச்சா இப்ப கூட மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம், என்ன சொல்ற, நான் உனக்கு இந்த வாட்டி ஹெல்ப் பண்றேன். உடனே மாயா கேக்குறாங்க, இதெல்லாம் சாத்தியமாகுமா, ரேவதி ஒத்துப்பாளா? சந்திரா சொல்றாங்க, நீ ரேவதிய ஒத்துக்க வைக்கணும். உடனே மாயா சொல்றாங்க, சரி ரேவதிய என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்தியாச்சு, சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி நீ சாதாரணமா அவகிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவ ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால நீ உன்னோட ட்ரிக்க பயன்படுத்தி சொல்லு. அப்ப மாயா கேக்குறாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, இந்த மாயா நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கா, சரி ஓகே, எப்படியாவது மகேஷுக்கும் இந்த ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா இந்த ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்க, ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சாலும் அவ இன்னொருத்தர் கூட அஃபையர் வச்சுக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இதனால சாமுண்டீஸ்வரி தாள குனிஞ்சு போய் கூனி குறுகி போய் நிற்பான், இத பார்த்துட்டு நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு அந்த சந்திரா ஒரு பக்கம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ரேவதிக்கு மாயா ஃபோன் பண்றாங்க. மாயா நினைக்கிறாங்க, நம்ம சந்திரா மேடம் சொன்ன மாதிரியே ரேவதி கிட்ட சொல்லி பார்ப்போம், ஒரு கடைசி முயற்சியா, அப்படி என்னதான் ரேவதி சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாமே அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம ரேவதி ஃபோனை பார்த்துட்டு அக்கா ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, அக்கா சொல்லுங்க அக்கா. அப்ப மாயா அழுகுறாங்க, ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி மாயா அழுகிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி, அக்கா என்னக்கா இப்படி அழுகுறீங்க, என்னக்கா ஆச்சு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு மாயா சொல்றாங்க, ரேவதி ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், ஆனா கடைசியில நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே. ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா சொல்றீங்க, நான் என்னக்கா பண்ணேன்? அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ மகேஷ கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நான் உங்க கூட ஒரு கமிட்மெண்ட் வச்சேன்,
நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு. ஆனா கடைசியில நீ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து ஹனிமூன் போக போறியாம்ல. மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ அந்த டிரைவர் கூட சேர்ந்து ஹனிமூன் போக போறியா? அப்ப எங்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை இல்ல. இதை கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, ஏன்க்கா இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கக்கா. எனக்கு அந்த டிரைவரோட முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா. ஏன்க்கா நீங்க இப்படி பேசுறீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல ரேவதி, எனக்கு மகேஷும் எங்க இருக்காருன்னு தெரியல. நான் மகேஷுக்காக மட்டும்தான் இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவரும் எங்கன்னு தெரியல. இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதையெல்லாம் கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ அக்கா ஏதாவது தப்பான முடிவெடுத்துட்டா என்ன பண்றது? நம்ம போயிட்டு அக்காவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா ரேவதி வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. மாயா போனை கட் பண்ணிட்டு எப்படியும் ரேவதி இங்கதான் வருவா. அவகிட்ட நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி அவளை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. மாயா வீட்டை விட்டு வெளியில வரத சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. ரேவதி வீட்டை விட்டு வெளியில சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. என்னடா இது, இவ இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியில போறா, எங்க போறா அப்படின்ட்டு ஃபாலோ பண்றாங்க. ரேவதி நேரா மாயா வீட்டுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரி மாயா வீட்டுக்கு ரேவதி போறதை பார்த்துட்டு இந்த நேரத்துல இவ எதுக்கு போறா அப்படின்ட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அப்ப மாயா நாடகம் ஆடுறாங்க ரேவதி கிட்ட, சாக போற மாதிரியே. ரேவதி ஓடி போய் மாயாவை தடுத்து, அக்கா என்ன காரியம்க்கா பண்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, விடு ரேவதி, இதுக்கு மேலையும் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? மகேஷ் பாவம் இந்நேரம் இந்த இடத்துல எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன ஆசைப்பட்டாரு? என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டாரு. கடைசியில அவரோட ஆசை எதுவுமே நிறைவேறாம போயிருச்சுல்ல. உன்னை எவ்வளவு லவ் பண்ணாரு தெரியுமா? கடைசியில அவரோட லைஃப் எப்படி ஆகிருச்சு. நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேவதி. ரேவதி, இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? என்னை விட்டு ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, மகேஷ் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து சேர்ப்பேன். என் மேல நம்பிக்கை வைங்க. மாயா சொல்றாங்க, எப்படி ரேவதி, உங்க அம்மாவும் அந்த டிரைவர் ராஜாவும் தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கிறது. அவங்க கிட்ட இருந்து உன்னால எப்படி காப்பாற்ற முடியும்? கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து மகேஷை காப்பாற்ற முடியாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, மகேஷை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க என்கிட்ட விடுங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அதெல்லாம் நடக்காது ரேவதி. நீ தான் அந்த டிரைவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றீ. மகேஷ் வெளியில வந்தாலும் அவர் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறியா? உன்னை கல்யாணம் பண்ண முடியலன்னு கண்டிப்பா அவரோட லைஃபையும் முடிச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா யாருக்கா சொன்னது நான் அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு? எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவரை எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் மாயை கேக்குறாங்க, அவரை வீட்டை விட்டு துரத்தி என்ன ரேவதி பண்ண போற? பேசாப்ல நீ மகேஷை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, உன் லைஃப அப்படியே விட போறியா? இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, எப்படிக்கா அவரை கல்யாணம் பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுல்ல. அதுக்கு மாயை கேக்குறாங்க, இங்க பாரு, உனக்கு தான் அந்த லைஃப் பிடிக்கல இல்ல, உங்க அம்மா தான் உன் லைஃப்பை பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதனால நீ இனிமே உங்க அம்மாவை பத்தி யோசிக்காத, அப்புறம் உன் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். நீ நினைச்ச மாதிரி மகேஷை கல்யாணம் பண்ணிட்டு அந்த குட்டி பாப்பாவை தத்தெடுத்துக்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருங்க. இதை கேட்டதும் மாயாவும் சொன்னதை கேட்டுட்டு ரேவதி யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாயா இப்படி சொல்லுவா? என் பொண்ணோட மனசை இப்படி கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. நம்ம எப்படியாவது ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன ரேவதி யோசிக்கிற? எனக்கு தெரியும் ரேவதி, நீ கண்டிப்பா மகேஷை கல்யாணம் பண்ண மாட்ட அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்கக்கா, நான் இதை பத்தி யோசிச்சு நான் சொல்றேன். நான் கண்டிப்பா மகேஷை விட்டு கொடுத்துற மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறமா ரேவதி சொல்றாங்க, அக்கா இந்த மாதிரி எதுவும் தப்பான முடிவு எடுக்காதீங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி என் பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவளுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நேரா
வீட்டுக்கு போறாங்க. அப்ப ரேவதி வரதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதியை தடுக்கிறாங்க. நில்லு, எங்க போயிட்டு வர? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, சரியான இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் உன்னை இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா நீ போன இடம் சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி கேக்குறேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு செம்ம கோவம் வருது. இது கேட்டதும் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் முடிவெடுத்தேன். ஆனா நீ என்ன இப்படி பேசுற? உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது ரேவதி, அதனாலதான் நீ இப்படி பேசுற. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு மகேஷ பிடிச்சது உனக்கு தெரியும்ல, ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாம என்ன இந்த வீட்டோட டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். நீ போயிட்டு என்ன தப்பா பேசுற, இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மகேஷை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி பண்ற? இங்க பாரு, உன் லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அந்த மாயாவும் மகேஷும் உண்மையாவே தப்பான தொடர்புல உள்ளவங்க. மல்லிகா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் முன்கூட்டியே இதை உன்கிட்ட சொல்லல. அப்படி சொன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல. இந்த பரமேஸ்வரி எப்ப அவளோட பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காகவும் என் கௌரவத்துக்காகவும் தான் நான் கடைசி வரைக்கும் இந்த உண்மையை சொல்லாம இருந்தேன். இந்த உண்மையை சொல்லாம இருந்தது கடைசியில எனக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு ரேவதி, அந்த மாயவோ மகேஷும் உண்மையாவே தவறான தொடர்புல உள்ளவங்க. செங்கல் சூளையில ராமசாமின்னு ஒருத்தர் வேலை பார்த்தாருல்ல, அவரை நான் தான் பேசி அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அவங்க கதையை பரப்பி விட்டுருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே தவறான தொடர்புல இருந்திருக்காங்க. அதை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் அதை நம்பாம இருந்தேன். ஆனா சில விஷயங்களை ஆராயும் பொழுதுதான் அவங்க 2 பேருமே உண்மையாவே தவறான தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கறதே எனக்கு புரிய வந்துச்சு. அந்த மாயா அடிக்கடி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கா. அவளை போயிட்டா நீ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. ரேவதி இதை கேட்டுட்டு, அம்மா, நீங்க அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி பேசுறீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒண்ணு அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, நான் உண்மையதான் சொல்றேன். இங்க பாரு, வேணும்னா நீனே ஆராய்ஞ்சு பாரு, அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப சேடா நிக்கிறாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கண்டிப்பா ஒரு நாள் சொல்லி புரிய வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கிட்டு வீடியோஸை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.